ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜி.எம். சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே குரு பெயர்ச்சியின் பலாபலன்கள், பொது பலன்கள், கிரகங்கள் மாறும்போதும் கோச்சார பலன்படியும் கிரக கட்டத்தின்படியும் பலாபலன்கள் மாறுவது என்பது உண்டு. இது பொதுவான பலன் என்பதே. குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு 1/5/2024 பெயர்ச்சி ஆகிறார். இதோடைய பலாபலன் என்பது தனுசு ராசிக்கு பார்க்குறோம். தனுசு ராசிக்கு 6ஆம் இடம், 6ஆம் இடத்துல தனுசு ராசிக்கு வரார். ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். வேலை வாய்ப்புகள் என்பது வேலையிலே தொந்தரவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். தொழிலில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தொழிலை சிரமப்பட்டு இழுக்கணும். வியாபாரம் ஓடுற மாதிரி இருக்கும், திருப்பி பார்த்தா சிரமங்களாக இருக்கும். ரொம்ப வியாபாரத்தை சிரமப்பட்டு பண்ணணும். உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். மருத்துவ செலவெல்லாம் கொஞ்சம் இருக்கும். மருத்துவ செலவெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பரிகாரங்கள் அவசியம் பண்ணிக்கணும். நல்லதும் நடக்க வாய்ப்புகள் உண்டு. இதில் சொத்து வாங்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா, சொத்து இவ்வளோ கடன் இருக்கும் அப்படிங்கிறீங்களே, சொத்து வாங்கணுமேனா கடன் வாங்கி முதலடி அப்படின்னா கடனை வாங்கி சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கூட நிச்சயமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. செலவினங்கள் நிறையா வரும். எதிர்பாராத விரயங்கள் வரும். பொருளாதார பிரச்சனைகள் வரும். ஆனால் வரவுகள் என்பது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும், செலவினங்கள் வந்தாலும், எதிர்பாராத விரயங்கள் ஏதாவது நம்ம நினச்சி இன்றைக்கி பணத்தை எடுத்து வச்சுருப்போம், நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதில் சம்பந்தம் இல்லாத அது விரயமாயிடும். இதை ஒன்று செய்யலாம் நமக்கு நாளைக்கு அப்படின்னு ஒரு நல்ல பணத்தை எடுத்து ஒரு அமௌண்ட்டை வச்சோம்னா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது தேவையில்லாத விரயங்கள் சேரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. நிதானம் ரொம்ப முக்கியம். எந்த தொழில் செய்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை தொழில் செய்யணும். கூட்டு தொழில் சுத்தமாக வேண்டவே வேண்டாம். கூட்டு தொழில் வேண்டாம். இருக்கக்கூடிய தொழிலை வரும்போது அப்படியே முன்னேற்றமே தர பொதுவாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை செய்யணுங்கிறது அது யோசித்து செய்ய வேண்டியது. அப்படியே இருந்தாலும் கூட ஆகஸ்ட்டுக்கு பிறகு அதை பற்றி பேசலாம். படிப்பு சம்பந்தமான குழந்தைகளுக்கு படிப்பிலே கவனம் என்பது ரொம்ப முக்கியம். ஜாக்கிரதையாக படிக்கணும். மறதிகள் என்பது நிறையா இருக்கும். அதனால் படிப்பில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆனால் தடையெல்லாம் படாது. நல்லா படிப்பு ராசி என்பது உண்டு. வியாழக்கிழமை தோறும் கந்தகுரு கவசம் படிப்பதும் அனுமன் சாலிசா கேட்பதும் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம அனுமன் சாலிசா பண்ண சொல்ல முடியலன்னா கூட அதாவது ஒரு கேசட் போட்டு அதை சிடி போட்டு கேட்டோம்னாலே நமக்கு நல்ல ஒரு நிலை ஏற்படும். அனுமானுக்கு வரும்போது வெண்ணெய் சாற்றுவது உன்னதமான பலன். வள்ளிதேவ சேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் செல்லுவதும் காளி வழிபாடு என்பதும் ரொம்ப முக்கியம். காளியங்கோள் போய்ட்டு வந்தால் ரொம்ப விசேஷமானது. அதுவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகுகால நேரத்தில் காளிக்கு போய் வரும்போது எலுமிச்சம்பழம் மாலை வாங்கி எலுமிச்சம்பழத்தை சூளத்தில் குத்திட்டு நம்ம வேண்டுதலை எல்லாம் நம்ம நினச்சி எனக்கு தடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே தொழிலும் அமோகமாக இருக்கும். நம்மளுடைய பிரச்சனைகளும் நிறைய குறைய வாய்ப்புகள் என்பது உண்டு. குருவோட பரிபூரணமான பலன் என்பது கிடைக்கும். இதை அனைவரும் பின்பற்றுவோமாக. ஜெய் ஸ்ரீராம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.